1942 உலக யுத்தம் நடந்துட்டு இருக்கிற சமயம், வேர்ல்டு வார் 2. அந்த டைமில் போலாந்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 740 குழந்தைங்களை யாரோ ஒரு புண்ணியமாக தப்பிக்க வச்சு, கப்பலில் தப்பிக்க வச்சு ஒவ்வொரு நாடாக கூட்டிகிட்டு போகிறார். ஒவ்வொரு நாடாக எங்கேயாவது இடம் கிடைக்கும், தப்பிக்கிறதுக்கான இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களை அந்த கப்பலில் அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் எந்த நாடும் அந்த குழந்தைங்களை தன்னுடைய நாட்டில் ஆதரவு கொடுக்க தயாராக இல்லை. அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் போர்லையும் அப்புறம் எதிரிகளால் கொல்லப்பட்டு இறந்துட்டாங்க. எந்த ஒரு ஆதரவும் அந்த 740 குழந்தைகளுக்கும் கிடையாது. அப்போது ஒவ்வொரு நாடும் அந்த குழந்தைகளை அவங்களுடைய போர்ட்டில் துறைமுகத்தில் இருந்து நிராகரிச்சுட்டே இருக்காங்க. போங்க, இங்கே வராதிங்க, போங்க அப்படின்னு அந்த கப்பலை துரத்தி விட்டுட்டே இருக்காங்க. இப்படியே நாடாக போக போக நாட்கள் அதிகமாச்சு. அந்த குழந்தைங்க பசி பட்டினி திட்டத்திட்ட அந்த கப்பல் ஒரு சவப்பெட்டியாக, மிதக்கிற சவப்பெட்டியாக தான் இருந்தது கடல் மேலே. அந்த நேரத்தில் தான் இந்திய பெருங்கடல் வழியாக அந்த கப்பல் வரும்போது இந்த தகவல் ஒரு ராஜா ஒருத்தருக்கு தெரிய வந்தது. யாரோ ஒரு தகவல் சொல்கிறவங்க அந்த ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்திய பெருங்கடலில் ஒரு கப்பல் வந்துட்டுருக்கு, அதில் 740 குழந்தைங்க இருக்காங்க, போலாந்தை சேர்ந்தவங்க. அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது, எல்லா நாட்டுக்கும் போய் கதவை தட்டிட்டாங்க, எந்த நாடும் அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா பிரிட்டிஷோடைய எதிரியாக அந்த நாடு இருக்கும்போது பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த நாட்டு மேலே படையெடுத்து அந்த நாட்டையும் முடிச்சிருவாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ராஜா, அவர் பேர் ஜாம் சாஹிப் டிக்விஜய் அப்படிங்கிறவர், நவநகர் குஜராத்தை சேர்ந்த ஒரு சின்ன ஊரோடைய ராஜா. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த கப்பலை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நவநகர் அந்த குழந்தைங்களை ஏற்றுக்கும், நீங்கள் அந்த கப்பலை உடனடியாக இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கூட இருந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே நம்ம நாடு பிரிட்டிஷ்க்கு அடிமைப்பட்டு தான் இருக்குது, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம மேலே இன்னும் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ராஜா சொல்லியிருக்காரு, பிரிட்டிஷால் நம்ம நாட்டை மட்டும்தான் அடிமைப்படுத்த முடியும், ஆனால் என்னுடைய மனசாட்சியை அவங்களால அடிமைப்படுத்த முடியாது, என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக என்னால் நடத்த முடியாது, அந்த கப்பலை உடனே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய உத்தரவு வந்ததும் அந்த கப்பலை நவநகர் குஜராத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 740 குழந்தைகளும், அந்த குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையும் அழறதுக்கு கூட தெம்பு இல்லாமல், சக்தி இல்லாமல் அவ்வளோ நெடிஞ்சு ஒடிஞ்சு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் கிடையாது, எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய நாள் பசியில் கப்பலில் மயக்க நிலையில் வந்திருக்காங்க. அந்த நவநகர் அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராஜா அந்த 740 குழந்தைகளையும் தன்னுடைய அரண்மனைக்கு வர வச்சு அந்த குழந்தைங்களை பார்த்து, இனிமேல் நீங்கள் யாரும் அனாதை இல்லை, இனி நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. எங்கேயோ படித்தேன், உங்களுக்கு சொன்னேன்.